நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா சைக்கோவை பத்தி பார்க்க போறோம். ஆளவந்தான் படத்தை ஒரு தடவை சரி பார்த்திருப்பீங்க. படத்துல நந்துன்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டருக்கு இருக்கிற நோய்க்கு பேரு ஸ்கிட்சோஃபீனியா. அந்த நோய் வந்துச்சுன்னு சொன்னா நமக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம நிஜத்துல இருக்க நினைச்சிட்டு கற்பனையில யாரோடையாவது சண்டை பிடிப்போம், கற்பனை நினைச்சு நிஜத்துல யாரையாவது கொன்னே விட்டுரும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த ஆளவந்தான் படத்துல வர அந்த நந்து கேரக்டர். இந்த மாதிரி உண்மையிலேயே யாராவது இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இருந்திருக்காங்க. சரியா 1957 ஒரு ஹார்ட்வேர்ல ஒரு பெண் காணாம போறாங்க. அப்படி காணாம போன அந்த பெண்ணை போலீஸால தேடுறாங்க. அப்படி தேடி போற நேரம் அந்த கடையில ஒரு பில் கிடைக்குது. அந்த பில்ல உள்ள நேம் பேரு எட்கின். அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விவசாயி. லாஸ்டா அவர் தான் அந்த பெண்ணை பார்த்திருப்பாங்கன்னு நினைச்சிட்டு போலீஸும் போயிட்டு அவங்கள செக் பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிற நேரத்துல போலீஸுக்கு டவுட் வந்துருச்சு, இவன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும்னு சொல்லி. அப்ப சரின்னு சொல்லிட்டு இவன் வீட்டை போயிட்டு செக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்காங்க. அப்படி செக் பண்ற நேரத்துல பார்த்தா அந்த பெண்ணோட தோலை எப்படி தெரியுமா, அந்த ஆடு உரிக்கிற மாதிரி உரிச்சு தொங்க போட்டு இருந்திருக்கு. அவனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு சரின்னு சொல்லி அவன் வீட்டை அப்படியே ஒரு சோதனை பண்ணுன்னு சொல்லிட்டு சோதனை பண்ணியிருக்காங்க. அப்படி சோதனை பண்ணும்போதுதான் அவன் வீட்டுக்குள்ள பல மர்மமான பொருட்கள் இருந்துச்சு. மனித தோலாலான சோப்பா, மனித தோல்ல செஞ்ச முகமூடி, பெண்ணோட மார்பக தோல்ல செய்யப்பட்ட பெல்ட், முதுகு தண்டுல செய்யப்பட்ட லைட் லேம்ப். விசாரிக்கும் போதுதான் பொலிசுக்கே ஒரு விஷயத்த இவன் சொல்றான், நான் இதுக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணிருக்கேன், அது மட்டும் இல்லாம கல்லறையில இருந்து 40 பணங்களை தோண்டி எடுத்திருக்கான்னு சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் இவனை கோர்ட்ல கொண்டு போயிட்டு ஒப்படைக்க, அவங்க இவனை மனநல காப்பத்துல சேர்க்க, திருப்பி அப்படியே இவன் ஒரு 10 வருஷம் கழிச்சு அங்கேயே இறந்தும் போயிட்டான். அது மட்டும் இல்லாம இதை இன்ஸ்பயரை வச்சு ஹாலிவுட்ல சில பல படங்களும் எடுத்திருக்காங்க. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா சைக்கோ, டெக்சாஸ் செயின்சா, இன்னும் 2-3 படங்கள் எடுத்திருக்காங்க. நான் போடுறேன் பாருங்க.